ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு இன்னும் 14 டேஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஒரு 10 நாள் நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணா கூட இந்த ஆப்டிடியூட் செக்ஷன்ல நல்ல டீசென்ட்டான மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம். மெயின்ஸ் லெவல் டிஏ டெய்லி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. அண்ட் ரிவிஷன் பண்ணணும். எதை? நம்ம அர்த்தமெட்டிக் பேசிக் கான்செப்ட்ஸை. இது 3 தான் நம்ம ஆப்டிடியூடுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். டெய்லி 2லேருந்து 3 மணி நேரம் படிங்க. மெயின்ஸ் லெவல் டிஏ வீடியோ தமிழில் நம்ம சேனலில் டிஎன் பங்கர்ஸில் நவீன் சார் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருப்பாரு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண சொன்னீங்களே சார், அந்த கொஸ்டினுக்கு நான் எங்கே சார் போவேன் அப்படின்னா, நிறைய நார்த் இந்தியன் சேனலில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை. நானும் நவீன் சார் கிட்ட சொல்லி நான் கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன். அவர் எடுப்பார் நமக்கு கண்டிப்பாக. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் திங்கக்கிழமை, அதாவது நாளையிலேருந்து வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய கேஸ்லெட் சம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. போன வருஷம் கேஸ்லெட் சால்வ் பண்ணதுனால தான் என்னாலலாம் ஒரு 14-15 ரேஞ்சில் என்னோட அட்டெம்ப்ட், அதாவது மார்க்காக வந்தது வந்து ஒரு 14 கிட்ட இருந்துச்சு. காரணம் கேஸ்லெட்டும் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் உடைய ஒரு டிஐயும் அட்டன் பண்ண, கூட ஒரு மிஸ்செலேனியஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக நமக்கு அர்த்தமெட்டிக் உடைய பேசிக்ஸ் ஹை லெவல் தெரியல, அந்த டாபிக் உடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் அர்த்தமெட்டிக் டிஏயை சால்வ் பண்ண முடியும். அதோடு சேர்ந்து இதில் லாஜிக்கல் டிஏயையும் ப்ளஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ் பண்ண டிஏஎல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டிஏஎல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே ஒரு ஐடியா கிடைச்சிரும். பர்சன்டேஜ், லாஜிக்கல் ரீசனிங், அர்த்தமெட்டிக் டிஏ, இது 3ம் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம் கேஸ்லெட்டோட உதவியோட கொண்டு. அர்த்தமெட்டிக்னா சிங்கிள் அர்த்தமெட்டிக் கொஸ்டின்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறதுன்னா டேட்டா சஃபிஷியன்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்பிட்வீனில் எல்ஐசி ஏஏஓ, அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த 14 நாளில் ஒரு 10 நாள் இதை பண்ணுங்க. டிஐ படிக்கிறீங்க, வீடியோவில் பார்த்து படித்தாலும் சரி, பிடிஎஃப்ல பார்த்து படித்தாலும் சரி, மார்க் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மார்க் டெஸ்ட்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல படிங்க. கேஸ்லெட் நல்லா படிங்க, அர்த்தமெட்டிக் பேசிக்ஸ் படிங்க. இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட் 5 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இப்போ இங்கே சொன்னோம் இல்லையா, அது மார்க் ஃபார்மேட்டில் இருக்கும், அதை எடுங்க. இல்லைனா ஒரு சில யூடியூப் சேனல், இது ஒரு சில மார்க் டெஸ்ட்டில் லைவ் விடுவாங்க, அந்த லைவை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுக்குன்னா கொஸ்டின் செலெக்ஷனும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். 3 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக உட்காந்து அந்த ஸ்டாமினாவோட யோசிக்கக்கூடிய திறமையை வளர்க்கறதுக்கோசரம் ஒரு 4லேருந்து 5 மார்க் கடைசியில் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நிறைய சைட்டில் லைவ் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கை ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. அதை ட்ரை பண்ணுங்கள் போதும். அது வந்து உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். பெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரீவியஸ் இயர் மார்க் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா லைவ் மார்க் அட்டன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எக்ஸாம் லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.